இந்த பலூன் தரிசனம், பெண்ணாக வாழும் மரம் எந்த 2 நூல்கள் கடந்த வாரம் எனக்கு கொடுத்ததை பற்றி பேச வேண்டும் என்றால், எனக்கு தென்னரசனை அதுக்கு முன்பு தெரியாது. நண்பர் ரவி சுப்பிரமணியன், என்னுடைய கல்லூரி நண்பர், கருணா பிரசாத்தினுடைய பதிப்பகத்திலே நிறைய நூல்களை வெளியிட்டவர். அவர் சொன்னார், நான் சொன்ன உடனே அவர் ரவி சுப்பிரமணியன் ரெக்கமெண்ட் பண்ணுறார் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு தரமான புத்தகமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் நேர்மையாக நிர்தாட்சியமாக விமர்சனங்களை முன்வைப்பவர். நான் எழுதினாலும் சரி, யார் எழுதினாலும் சரி, நல்லா இல்லைன்னா மூஞ்சிக்கு நேராக இந்த புத்தகத்தை இப்போ வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் திருத்தி வெளியிடுங்க பார். அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு என்று சொன்ன உடனேயே நான் போகிறேங்க. அவர் வர முடியல, ஆக்சுவலி அவரே வரேனார். அவர் இன்னைக்கு கோவை விஜயா பதிப்பகத்தினுடைய விருது வழங்கும் விழா, நிறைய எழுத்தாளர்களுக்கு, சிறுகதை ஆசிரியர்களுக்கு, நாவல் ஆசிரியர்களுக்கு, கட்டுரை ஆசிரியர்களுக்கெல்லாம் விருது தராங்க கோவையில். ஜெயகாந்தன் விருது 1 லட்சம் ரூபா, மற்ற விருதுகள்லாம் 25,000 ரூபா, ஒரு 6 விருது தராங்க. அந்த விழாவில் அவர் ஒரு சிறப்பு விருந்தினராக இருந்து விருது அளிக்க போவதனால என்னை நீங்கள் போங்கன்னாரு. இந்த புத்தகத்தை நான் படித்தேன். சாதாரணமாக பலூன் தரிசனம் என்று சிறு பிள்ளை ஏதோ ஒரு இருக்குங்கிற மாதிரி, குழந்தைக்கு இலக்கியம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் படிக்க தொடங்கினேன். இந்த புத்தகத்தில் வாழ்வின் தரிசனங்கள் இருக்கின்றன. பலூனை பார்ப்பது எப்படி ஒரு தரிசனமாக இருக்க முடியும் என்று ஒரு எண்ணத்தோடையே கவிதைகளை படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட கவிதை என்னுடைய கண்களுக்கு வரவே இல்லை. அதற்கு முன்பு நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு அவர். அந்த முதல் புத்தகம் சுதந்திரம் விற்பனைக்கு என்ற தலைப்பில் உள்ள புத்தகத்தை நான் பார்க்கல. இங்கே வந்து தான் அந்த விற்பனைக்கு இருக்கும்போது எடுத்து பார்த்தேன். அதில் அரசியல் நிறைய பேசியிருக்கார். அவருடைய சமுதாய பார்வைகள், நாம் உடனடியாக இந்த சீர்திருத்த முடியும் என்ற நம்பிக்கையில் எழுதப்பட்ட வரிகள்லாம் அது. ஆனால் இந்த புத்தகத்தில் ஒரு பக்குவமடைந்த ஒரு எழுத்தாளராக, ஒரு கவிஞராக முதிர்ந்து மனித மனங்களில் முதலில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு எழுதிய கவிதைகளாக இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். முக்கியமாக அவருடைய புத்தகத்தை அவர் சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். அதிலேயே அவருடைய அழகான ஒரு பக்குவம் தெரிகிறது. என்னை எப்போதும் சுமந்து கொண்டிருக்கும் அம்மாவுக்கு என்ற அந்த வரி என்னை மிகவும் கவர்ந்தது. 10 மாதம் பிரசவம், கர்ப்பத்தில் இருந்து பிரசவம் பண்ண உடனேயே அம்மாக்கள் குழந்தைகளை இறக்கி வைத்து விடுகிறார்கள் என்பதுதான் ஆண்களாகிய நம்முடைய எண்ணம். ஆனால் 10 மாதம் அல்ல, நாம் வயதான, நான் இப்போ எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 59. ஆனாலும் கூட எங்கள் அம்மாவுடைய எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இன்னும் அவங்களுடைய நினைவுகளில் என்னை சுமந்து கொண்டு தான் இருப்பாங்க. சமீபத்தில் தான் இறந்தாங்க, 57 வயசு, எனக்கு 57 வயசு இருக்கும்போது அவங்க இறந்தாங்க. ஆனால் அதுவரை என்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது அம்மா மட்டும்தான். அப்பாக்கள் கூட அப்படி நினைப்பார்களா என்று தெரியாது. ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை எப்படி கவனமாக பாதுகாப்பார்களோ அப்படித்தான் நீங்கள் வளர்ந்தாலும் சரி, பெரிய பெரிய சாதனைகள்லாம் செய்தாலும் சரி, நம்ம சாப்பிட்டோமா, நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்முடைய நாட்கள் எப்படி நகருகிறது என்பதை பற்றி ஒரு அடிப்படையான விஷயத்தை அம்மாக்கள் தான் சிந்திப்பார்கள். அந்த ஒரு அழகான ஒரு சமர்ப்பணமே ரொம்ப நல்லா இருந்தது. அதற்கு பிறகு இந்த முன்னுரை திருமாவளவன் அவர்கள், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய இயக்குனர், அந்த பதவியினுடைய பேர் என்ன, தலைமை செய்தி ஆசிரியர், தலைமை செய்தி ஆசிரியர் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். கவிதை என்றால் என்ன, கவிதை எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒரு கவிதை சமுதாயத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் விளக்குவதைப் போல ஒரு பக்க அளவிலேயே ஒரு சின்ன முன்னுரை எழுதியிருக்கார். ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். கவிதைகள் படைப்பாளியுடன் முடிந்து விடுவதில்லை, படிப்பவனோடு சேர்த்து எழுதப்படுகிறது. படிப்பவனோடு சேர்த்து எழுதப்படாத கவிதைகள் கவிதைகள் ஆவதில்லை அப்படின்னு முதல் வரியே அதுதான். ஒரு கவிதை என்பது நாம் எழுதி முடித்த உடனே அது முற்றுப்புள்ளி வச்சோடனே கவிதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது ஒவ்வொருத்தரும் படிக்கும்போதும் அவனுக்கு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வழங்கக்கூடும். அந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸில் தான் கவிதைகள் அர்த்தம் பெறுகின்றன. பாரதியாருடைய அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்ற ஒரு கவிதை எடுத்துக்கொண்டால் அதை நான் படிக்கிற போது எனக்கு என்ன பொருள் தருகிறது, அதை நீங்கள் படிக்கிற போது உங்களுக்கு ஒரு பொருள் தரும். உங்களுக்குள் இருக்கிற உணர்வுகளை எந்த அளவுக்கு அது
எழ வைக்கின்றன, அதிர வைக்கிறது என்பதில் தான் வந்து ஒவ்வொரு கவிதைக்கும் பொருள் வந்து அர்த்தம் விரிவாகி கொண்டே இருக்கும். அப்படி விரிவாகக்கூடிய கவிதைகள் மட்டும்தான் நீண்ட நாள் உயிர் வாழும். அப்படி கவிதைகள் இருக்க வேண்டும் என்பதை திருமாவளவன் அவர்கள் ரொம்ப அழகாக கவிதையுடைய இலக்கணம் போல் சொல்லியிருக்காரு. இந்த முதல் கவிதை இவருடைய புத்தகத்தினுடைய சில கவிதைகளை படித்து விட்டாலே இந்த புத்தகத்துக்கு அறிமுகம் செய்தது போலாகியுடன் நான் 3 அல்லது 2-3 கவிதைகளை மட்டும் படித்து விட்டு இந்த புத்தகத்தினுடைய அறிமுகத்தை நான் முடித்துக் கொள்வேன். முதல் கவிதை வந்து கடவுள். இது எந்த கவிதைக்குமே தலைப்பு கிடையாது. அவை எல்லா கவிதைகளுக்கும் வந்து தலைப்பு இல்லாமலே போட்டுக்கிறதுனால வந்து எந்த கவிதை இப்போ ஒரு பெயர் இருக்கும்ல, நம்ம வந்து இவர் வந்து கருணா பிரசாத், இவர் வந்து நிரஞ்சன் பாரதின்னு அப்படி சொல்கிற மாதிரி கவிதைக்கு பெயர் வைக்கணும்னு நான் நினைப்பேன். இவர் வந்து எந்த கவிதைக்குமே பெயர் இல்லை. மனிதர்களுக்கு மட்டும்தான் வந்து பெயர் வச்சு நம்ம வந்து அடையாளப்படுத்துகிறோம். காட்டில் பிறக்கிற மான்களுக்கோ சிங்கத்துக்கோ மரத்துக்கோ வந்து பெயர் வைக்கிறதில்ல, ஒரு இனப்பெயர் மட்டும்தான். கவிதை என்ற பொது பெயரிலேயே எல்லா கவிதைகளையும் அவர் எழுதிட்டார். இந்த முதல் கவிதை கடவுளை பற்றி எழுதியிருக்கார். என் கடவுள் எல்லா இடங்களிலும் இருப்பதில்லை, சந்திப்பதற்கு வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கோரிக்கைகளை ஆசைகளை நிறைவேற்ற லஞ்சம் வாங்குவதில்லை, வணங்க விரதம் இருக்க விழா நடத்த கட்டளையிடுவதில்லை, என் கடவுளை தேடி நான் அலைவதில்லை, கடவுளும் நானும் நண்பர்கள், என் கடவுளின் முகவரி நான் தான், அது வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் நினைத்தால் கடவுளிடம் பேசுவேன், கடவுளின் தோளில் சாய்ந்து கொள்வேன், கடவுளை கட்டி அணைத்துக் கொள்வேன், கடவுளுக்கு முத்தம் கொடுப்பேன், கடவுள் மடியில் உறங்குவேன், கடவுளின் விரல் பிடித்து வெகு தூரம் நடந்து செல்வேன், என் ஆசைகளை நிறைவேற்றும்படி என் கடவுளுக்கு ஆணை விடுவேன். இதை எழுதி முடித்ததும் கடவுளுக்கும் அனுப்பி வைப்பேன் படிக்க சொல்லி. இப்படி இந்த கடவுள் என்ற கவிதை எழுதியிருக்காரு. ஆகவே ஒரு கடவுள் என்பதற்கு இலக்கணம், ஒரு கடவுள் என்று சொல்ல வருவது வேற யாரு? கடவுளை வந்து எங்கேயோ ஒரு தேடலை, நமக்கு பக்கத்திலேயே தேடுறாரு, வீட்டுக்குள்ளேயே தேடுறாரு. வீட்டுக்குள்ளே தேடலை, வீட்டுக்குள்ளே பார்த்துடுறாரு. கடவுளை வேற எங்கேயும் பார்க்கல. அவர் சந்திப்பதற்கு வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கோரிக்கைகளை ஆசைகளை நிறைவேற்ற லஞ்சம் அவர் வாங்குறதில்ல, நான் எங்கேயும் அலையிறதில்லை, நானும் அவரும் நண்பர்களாம். என் கடவுளின் முகவரி நான் தான். ரொம்ப அழகாக நீங்கள் வந்து பெரிய தத்துவ விளக்கங்கள்லாம் போய் அத்வைதம் அதெல்லாம் போட்டு அகம் பிரம்மாஸ்மிலாம் இல்லாமல் கடவுள் முகவரி நான் தான், நான் தான் கடவுள். அப்படி ஒவ்வொருவரும் கடவுளாக இருக்கிற போது வீட்டில் இருக்கிற அம்மாவும் கடவுள், அப்பாவும் கடவுள், குழந்தையும் கடவுள், மனைவி கடவுள் என்று அந்த கவிதையில் வந்து கடவுளை வந்து ஒவ்வொரு மனிதனிடமும் பார்க்க சொல்லி தருகிறது அந்த கவிதை. அதே போல் இந்த தலைப்பு கவிதை பலூன் தரிசனம் எனக்கு மிகவும் பிடித்த ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை இது. இதை தேடிக்கிட்டே இருக்கேன். இந்த புத்தகத்தில் 60 கவிதைகள் இருக்குது. அந்த 60 கவிதையில் இந்த கவிதை எப்போ வரப்போகுதுன்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா தலைப்பு இல்லை. அதனால் அந்த பலூன் தரிசனம் என்ற கவிதையில் அவர் என்ன தான் சொல்கிறாரு, எப்படி ஒரு பலூன் எப்படி ஒரு தரிசனம் ஆகும். பலூனை வந்து நம்ம வந்து திருவிழாக்களில் பார்க்குறோம், பலூனை வந்து குழந்தைகள் கையில் விளையாட்டு பொருளாக பார்க்குறோம். ஆனால் ஒரு பலூன் பார்க்கிறதை ஒரு தரிசனம்னு இவர் சொல்கிறாரு. அந்த கவிதை என்ன தான் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வத்தோடு அந்த கவிதையை நான் தேடிக்கொண்டிருந்தேன். அது வந்தபோது ஆச்சரியமாக இருந்தது. படித்து முடித்தவுடன் ரொம்பவும் உண்மைதான், அது ஒரு தரிசனம் போலவே இருந்தது. ஊர் திருவிழாவுக்கு வந்திருந்த கடவுளுக்கு பலூனின் தரிசனம் கிடைத்தது. இப்போ கடவுளை தான் தரிசனம் பண்ணுறோன்னு நினைப்போம். நம்ம வந்து கடவுளை பார்ப்பதை தான் தரிசனம்னு சொல்லுவோம், அல்லது தெய்வீகமான அனுபவங்களை தரிசனம்னு சொல்லுவோம். இங்கே பலூன் வந்து கடவுளுக்கு தரிசனம் ஆகுது. ஊர் திருவிழாவுக்கு வந்திருந்த கடவுளுக்கு பலூனின் தரிசனம் கிடைத்தது. வியாபாரியின் மூங்கில் குச்சியில் தொங்கிக் கொண்டிருந்த பலூன் கோவிலில் ஒலிக்கும் மங்கள வாத்தியங்களின் இசைக்கேற்ப நடனமாடிக்கொண்டிருந்தது. காட்டில் நடனமாடிக்கொள்வதை வந்து அவர் வந்து அழகாக அங்கே கோவிலேருந்து வர்ற மியூசிக்னால தான் அதை டான்ஸ் ஆடுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. பலூனை கண்டு பரவசமடைந்த கடவுள் பலூனாகவே மாறிவிட்டார். அவருக்கு வேற எங்கேயும் இருக்க அதை பலூனில் இருக்கிற குதூகலம் இருக்கிற அந்த ஒரு அற்புதமான காட்சி இதெல்லாம் பார்க்கும்போது பலூனை கண்டு பரவசமடைந்த கடவுள் பலூனாகவே மாறிவிட்டார். கடவுளை வாங்கிய ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றது. குழந்தையின் வீட்டில் குழுமி இருந்த உறவினர்களின் குழந்தைகள் கடவுளுக்காக சண்டையிட்டார்கள். அந்த பலூன் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து அந்த பலூனை வந்து அடைவதற்காக தனக்கே சொந்தம் என்று ஆளாளுக்கு உரிமை கொண்டாடினார்கள் கடவுளை.
பிரார்த்தனைகளையும் குமுறல்களையும் மட்டுமே கேட்டு பழகியிருந்த கடவுள் இந்த பலூன் முதலாக தூய அன்பில் மூழ்கி திக்குமுக்காடினார். இந்த குழந்தைகளுடைய போராட்டம் வந்து எனக்கு வேணும், அவங்கள்ட்ட வேற எந்த நோக்கமும் இல்லை, பலூன் வேணும் அவ்வளோதான். கடவுள்கிட்ட போய் எனக்கு அது வேணும் அது வேணும்னு கேட்காது என்பதை ரொம்ப அழகாக எப்படி சொல்கிறார் பாருங்க. குமுறல்களையும் பிரார்த்தனைகளை மட்டுமே கேட்டு பழகி கொண்டிருந்த கடவுள் முதலாக தூய அன்பில் திக்குமுக்காடினார். அங்கிருந்த எல்லா குழந்தைகளின் மடியிலும் விளையாடத் தொடங்கினார் கடவுள், திருவிழாவை மறந்து. இந்த கவிதை வந்து மொழிபெயர்த்தால் இது வந்து எந்த மொழியிலையும் கொண்டாடப்படுகிற ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை, மிகச்சிறந்த ஒரு. நான் வந்து திரைப்படத்துறையில் இருப்பதனால நான் அந்த திரைப்படங்களை இந்த பலூன் சம்பந்தமான படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ரெட் பலூன் சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பிரெஞ்சில் 1959 எடுக்கப்பட்டு ஆஸ்கார் விருது பெற்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு ஞாபகம் வந்தது. அதில் அந்த கவிதை அவர் படித்திருக்கிறாரா எனக்கு தெரியாது, அந்த ஷார்ட் ஃபிலிம் அவர் பார்த்துருப்பாரா எனக்கு தெரியல, அது வேறு கான்செப்டு. ஆனால் இந்த குழந்தைத்தனம் அதில் இருக்கும், குழந்தையினுடைய. அதில் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிற பையன் ஒரு பலூனை பார்ப்பான். இவன் போகும்போது அந்த பலூன் வந்து அவனுக்கு பின்னாடியே வரும், அவன் தலைக்கு மேலே வரும். அந்த ரோட்டில் பார்த்த பலூன் அவனுக்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும், எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் வந்து எடுக்க முடியாது. ஆனால் அது நடக்க அவன் தலைக்கு மேலே வந்துட்டு இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போவான், பள்ளிக்கூட வாசல் வரைக்கும் வரும். உள்ளர இவன் போவான், அந்த பலூனை கையில் பிடிச்சிருவான். அந்த பலூன் கொஞ்சம் இறங்கி வரும், கையில் பிடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போவான். உள்ளர போகும்போது வாட்ச்மேன் வந்து அந்த பலூனை வந்து உள்ளர விட மாட்டான், கையில் வாங்கிக்கிட்டு அந்த பையனை மட்டும் உள்ளர அனுப்புவான். வகுப்பறையில் போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அந்த வாட்ச்மேன் வந்து ஒரு இடத்துல கட்டி வச்சுருப்பான், அந்த பலூன் பத்திரமா இருக்குன்னு நினச்சிட்டு. ஆனால் கொஞ்ச நேரம் காற்று அடித்ததில் அது அவுந்து பறக்க ஆரம்பிச்சிடும். பறந்து போய் இவனுடைய வகுப்பறையில் இவனுடைய ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல இவனுக்கு மட்டும், இவனுடைய கண்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி அந்த பலூன் நின்றுட்டு இருக்கும். இவன் வகுப்பு முழுக்க பாடம் நடத்த கவனிக்கிறானோ இல்லையா, பலூனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பான். பலூனு அவனுக்கு வந்து அப்பப்போ வந்து தலையாட்டிகிட்டே இருக்கும். வகுப்பு முடியும், திரும்பி போவான், பலூனு தொடர்ந்து இவன் கூடவே வரும், வீட்லேயும் இருக்கும். இப்போ இந்த பலூனை பார்த்தோன்னா பக்கத்து வீட்டு சிறுவர்கள், அடுத்த வீட்டு சிறுவர்களுக்கெல்லாம் வந்து இந்த பலூனை தாங்கள் அடைய வேண்டும், இந்த கவிதையில் சொல்கிற மாதிரியே நாங்கள் தனக்கு அந்த பலூன் வேணும்னு சொல்லி போராடுவானுங்க. ஆனால் இவனுக்கு கொடுக்க பிரியம் இருக்காது, கிடைக்காதனால அதில் நல்ல பசங்க வந்து சரி இவன் வச்சு விளையாடட்டும்னு இது பண்ணுற மாதிரியே, அதை ஒரு கொஞ்சம் முரட்டனான ஒரு பையன் வந்து இந்த பலூன் எனக்கு கிடைக்கலன்னா இந்த பலூனை நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை உடைக்க முயற்சி பண்ணுவான். அவங்க வந்து துரத்திட்டு போவானுங்க. இவங்க சின்ன பசங்களுக்கும் இவனுக்கு அந்த பலூனுடைய இந்த கதாநாயகனுக்கும் சண்டை வரும். பலூனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பலூனை உடைக்கிறதுக்கு கல்லை விட்டு அடித்து அந்த பலூன் தப்பிச்சு போகும். ஒரு இடத்துல வந்து வேறு வழி இல்லாமல் இவன் வந்து அந்த பசங்கள்கிட்ட சண்டை போட்டு தோற்று போய் பலூனையும் அவனுக்கு உடைச்சதுக்கு பிறகு ஊரில் இருக்கிற நிறைய பலூன்கள் இந்த பலூனுக்கு ஆதரவாக நிறைய வந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த சண்டை நடக்கும்போது நிறைய பலூன்கள் கூட்டமாக வரும். இந்த பலூன் உடஞ்சோடனே ஊரில் இருக்கிற எல்லா பலூனும் தெரிஞ்சு வந்துடும், சண்டை போட்டு எல்லாமே வெடிச்சிடும். அப்படி அந்த பலூன், இந்த ரெட் பலூன் என்ற படம் எடுக்கப்பட்டிருக்கும். இன்னும் நிறைய காட்சிகள் இருக்குது. ஒரு சுருக்கமான அது வந்து அந்த சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த கவிதைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருள் தருவோம் என்பதை போல் அதுக்கு நிறைய விளக்க உரைகள் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு. அது வந்து 2ஆம் உலகப் போரில் மிகவும் மன அழுத்தத்துக்கு உள்ளான ஒரு இருண்ட காலகட்டத்தில் மக்களுடைய மனநிலையில் மாற்றம் கொண்டு வருவதற்காக அந்த இயக்குனர் வந்து அந்த படத்தை எடுத்திருக்காரு. அது வந்து ஒரு வண்ணமயமான பலூன் என்பது வந்து அவர்களுக்குள்ள இருக்கிற மனிதாபிமானம், அவர்களுக்கு தெய்வீகம் வெளியே வர வேண்டும் என்று விரும்பினார். அந்த குழந்தை வந்து குழந்தை இல்லை, உலகத்தில் இருக்கிற மக்கள் தான் அந்த குழந்தை. பலூன் என்பது அவருடைய எதிர்காலம். அந்த நகரத்தில் இருக்கிற ஷேடு, அந்த நகரத்தில் இருக்கிற இருட்டான ஒரு பகுதிகள் எல்லாமே வந்து இப்போ இருக்கிற தற்கால சூழ்நிலை தான். இவற்றை எல்லாம் வந்து மாற்றுவதற்கு நம்மால் முடியும். நாம் ஒருத்தர் எல்லாரும் இணைந்து செயல்பட்டால் அந்த ஒரு பலூனுக்காக கூட்டமாக நிறைய பலூன்கள், நல்ல எண்ணங்கள் இந்த உலகம் முழுக்க உருவாகும். ஒன்றை உடைத்து விட்டால் எல்லாமே சிதறிடும் என்பதெல்லாம் அதுக்குள்ளே இருப்பதாக வந்து அதற்கு விளக்கம் சொல்லி கட்டுரைகள்லாம் எழுதுவேன். ஆகவே ஒரு சாதாரண ஒரு காட்சிக்கு பல அர்த்தங்களை தரக்கூடியது இந்த குறியீடு, இந்த மாதிரியான கவிதை படைப்புகள் எல்லாமே. அந்த மாதிரி இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த தலைப்பு கவிதை மிக சிறப்பான முறையில் எழுதியிருக்கிறார் தென்னரசன்.
ஆகவே இந்த கவிதை வந்து அந்த ரெட் பலூனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த படைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். அதே போல் நிறைய கவிதைகள் இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு ஒன்று ரெண்டு வரிகளை மட்டும் படிக்கிறேன், விளக்க உரையெல்லாம் தேவையில்லை. இந்த கவிதைகள் முதல்ல படித்த உடனே புரியக்கூடிய மிக எளிமையான சொற்களால் எழுதப்பட்டிருக்கு. கவிதை சிக்கல் எதுவுமே இல்லை, படிக்கக்கூடிய சாதாரணமாக மொழியில் இருக்குது. அது வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு அவருக்கு. அது எல்லாரும் வந்து முடியாது, எல்லாம் அந்த மனதில் வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் அந்த பத்திரிகையாளர் இருப்பதனால வந்து அது ஒரு வாய்ப்பு இருக்கலாம். மேபி எந்த சிக்கலும் இல்லாத மொழியில் அவர் எழுதியிருக்கார். ஒரு இலை மரத்தை பற்றி ஒரு கவிதை இருக்குது. கவிதை நீண்ட கவிதை, அதை மெதுவாக படிச்சுங்க. அதனுடைய கான்செப்டை வந்து இறுதி வரியில் கொடுத்துருக்காரு. ஓர் இலை கூட இல்லாமல் நிர்வாணமாக நின்ற பிறகு, ஓர் இலை கூட இல்லாமல் நிர்வாணமாக நின்றதற்கு பிறகு தொடங்கியது மரத்தின் வசந்த காலம். இப்படி ஒரு கவிதை, ஒரு வரி. வாழ்க்கையில் போராட்டத்தில் மனிதர்களுக்கு எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிறகு, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தோற்றதற்கு பிறகு, இனிமேல் வாழ்க்கையே சூன்யந்தான் என்று நினைத்ததற்கு பிறகு அங்கே முடிஞ்சு போகிறதில்ல வாழ்க்கை. உண்மையிலேயே மரம் எல்லாவற்றையும் ஓர் இலையோடு இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிறகு தான் அது கொஞ்சம் காத்திருப்புக்கு பிறகு அப்படி பூக்க ஆரம்பிச்சதுன்னா வந்து முற்றிலுமாக பூத்து குலுங்கும். அதை வந்து வாழ்வின் தரிசனமாக இந்த வரியில் அவர் குறிப்பிடுகிறார். நிறைய கவிதைகளை குறித்து வச்சிருக்கேன், அதனால் இப்போ ஒன்று ரெண்டு மட்டும் சொன்னால் போதும். அன்பை பற்றி ஒரு கவிதை. அன்பிற்குரியவர்கள் என்றால் பிறரை விட கூடுதல் அன்பை பொழிபவர்கள் அல்ல. இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார். அதில் கவிதை என்பது ஒவ்வொரு கவிதையும் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி நமக்கு விளக்குறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய உண்மை தான், ஒன்றுமே ஒரு டிஸ்கவரி. இதில் பாருங்கள், அன்பிற்குரியவர்கள் என்றால் பிறரை விட கூடுதல் அன்பை பொழிபவர்கள் அல்ல. அவர்கள் யார்? அப்போ கூடுதலாக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும், கூடுதலாக கோபம் கொள்ள வேண்டும், கூடுதலாக சண்டை போட வேண்டும், கூடுதலாக காயப்படுத்த வேண்டும், கூடுதலாக வலியை ஏற்படுத்த வேண்டும், கூடுதலாக பறித்து வைக்க விட வேண்டும், கூடுதலாக அழ வைக்க வேண்டும், கூடுதலாக வெகு தூரம் விலகிச் செல்ல வேண்டும். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நெருக்கமாக வேண்டும், பேரன்பின் எல்லைக்கு மீண்டும் அழைத்து செல்ல. இதுதான் அன்பு. அன்பு என்பது வந்து ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக பேசி சிரிப்பது அல்ல, சண்டை போடுறது. அவர்கள் வந்து கூடுதலாக அனுபவிச்சிருக்காங்க. நம்ம வந்து இப்போ வேணும்னே வந்து காயப்படுத்துறது, இது ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு வாழ்வின் அனுபவமாக இந்த கவிதைகளை வந்து இந்த கவிதை ரொம்ப பிடித்தமான கவிதைகளை நான் அதை குறித்து வச்சுருக்கேன். ஏகப்பட்ட கவிதைகள் இருக்கிறது, என்றாலும் இது போதுமானது இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துவதற்கு. நிறைய கவிதை, அந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதையும் படித்தேன், 2 புத்தகத்தையும் முற்றிலுமாக படித்தேன். மிகச்சிறந்த ஒரு கவிஞராக வந்துட்டார். அதாவது இனிமேல் அவர் வந்து கொண்டு போக வேண்டியது தான் நம்முடைய வேலையை தவிர, அவர் கவிதை ஒரு கவிதையினுடைய பரிமாணங்கள் அடுத்தடுத்து அவர் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வாழ்த்தினாலும் கூட இந்த கவிதை புத்தகங்கள் நல்ல தரமான இதில் தான் வந்திருக்கு. மொழியிலையும் உள்ளடக்கத்திலையும் மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த விழாவில் நான் கலந்து கொள்வதில் இன்னொரு சிறப்பு, நிரஞ்சன் பாரதியோடு கலந்து கொள்வது. நான் வந்து பாரதியாருடைய கவிதைகளை படித்து தான் நான் எழுதவே வந்தேன். 10ஆம் வகுப்பு படித்த போது எனக்கு பாரதியார் 100ஆண்டு விழா வந்தது. அது வரைக்கும் எனக்கு இந்த இலக்கியத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ பேச்சு போட்டி வச்சாங்க. பேச்சு போட்டிக்காக ஒரு இப்போ தமிழாசிரியர் வந்து என்னை கலந்து சொல்லி பேர் எழுதி கொடுத்தாரு. அந்த போட்டியில் கலந்து கொண்டு பாரதியாருடைய கவிதைகளை படித்து பேசி பரிசு வாங்கி அதில் ஒரு சுகம் ஏற்பட்டு அதற்கு பிறகு கவிதை உலகத்துக்கு வந்தேன். அந்த பாரதியாருடைய வாரிசு, நான்லாம் சட்டையில் தான் பாரதியாரை படமாக போட்டிருக்கேன். அவருடைய ரத்தத்திலேயே பாரதியாருடைய ரத்தம் ஓடிட்டு. ஆகவே அவரை இங்கு சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பாரதியாருடைய சிறப்பு என்னவென்றால் அவர் கவிதை மட்டும் எழுதி கொண்டிருக்கிறவர் அல்ல, அவர் ஒரு பத்திரிகையாளர். சுதேசமித்திரன், இந்தியா போன்ற பத்திரிகையில் நாட்டு நடப்புகளை அன்றாடம் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப போல்டாக துணிச்சலாக எழுதியவர் அவர். அப்படி பத்திரிகையாளராகவும் கவிஞராகவும் இருப்பது என்பது தன்னுடைய வாழ்க்கையே வந்து பணயம் வைப்பதை போல. அவர் இந்தியா விடுதலை அடைந்ததற்கு பாரதியாருடைய கவிதைகளும் ஒரு காரணம் என்று ஆசிரியர் சொன்னதை போல, நான் வந்து இன்றைக்கு நடக்கிற நாட்டு நிகழ்ச்சிகளை பற்றி நேரடியாக கருத்து சொல்வதில்லை. நான் என்னுடைய தொழில் பாதிக்கப்படும், நேரடியாக கருத்து சொல் கவிதையில் சூட்சமமாக சொல்லலாம். ஆனால் பாரதியார் அப்படி அல்ல, நேரடியாக கட்டுரை எழுதுவார், நேரடியாக அரசாங்கத்தை எதிர்ப்பார்,
அதற்கு ஏதாவது கைது வாரண்ட் வரும், தலைமறைவாவார், போவார். அந்த மாதிரியான ஒரு எழுத்து வேந்தர், எழுத்து பாரதியார் பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்த புத்தகம் வெளியிடுவது மிகச்சிறப்பு. ஏனென்றால் பத்திரிகையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற தென்னரசன் கவிதையும் எழுதி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அன்பும் வணக்கம்.